ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அது என்னன்னு கேட்குறீங்களா? ரவா கிச்சடி தாங்க. ரவா கிச்சடின்னு சொன்னோன்னா ஓடிடாதீங்க. இப்படி மட்டும் நீங்கள் ரவா கிச்சடி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒரு லேசி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மேக் பண்ண முடியல, இல்லை லேசி நைட் நம்ம டின்னர் மேக் பண்ண முடியல, டின்னர் சமைக்கவே ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ற டைமில் நீங்கள் இதை செய்யலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுருங்க. அடுத்ததாக இது கூடவே கடலைப்பருப்பு போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்துருங்க. இந்த உளுந்து அண்ட் கடலைப்பருப்பு இது ரெண்டும் நல்லா வறுபட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துருங்க. அடுத்ததாக ஒரு இன்ச் சைஸ் இஞ்சியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த இஞ்சியை இந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அதோட வாசம் நல்லா வர அளவுக்கு அதை வதக்குங்க. அடுத்ததாக நான் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் நல்லா வதக்குங்க. அடுத்ததாக இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் வெங்காயத்தோட நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் அதோட கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி கண்ணாடி பதம் வரவரையிலும் வதக்குங்க. அடுத்ததாக இது கூட நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே பீன்ஸ் அண்ட் கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். அடுத்ததாக இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இந்த உப்பு இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்காக மட்டும்தான் போடுறோம், அதனால் கம்மியாக போடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறேன். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த காய்கறிலாம் ஒரு 2 நிமிஷமாவது இந்த எண்ணெயில் வேகணும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே 2 கப் ரவைக்கு 6 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். உப்பு ஏற்கனவே நம்ம காய் வணங்குறதுக்கு போட்டிருக்கனால பார்த்து சேருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரவையை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விடுங்க. ரவையை மொத்தமாக கொட்டினீங்கன்னா அது கட்டி பிடிச்சிரும். நான் இங்கே ரோஸ்டட் ரவை வாங்கியிருக்கனால வறுக்காமல் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் நார்மல் ரவை வாங்குறதா இருந்தால் வறுத்துட்டு சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரவையை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டே இருங்க. இந்த கிச்சடிக்கு நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அது நல்லா கொலன்னு இருக்கும். நீங்கள் 1 கப்புக்கு 3 கப் தாராளமாக ஊற்றலாம். அதை விட அதிகமாக கூட ஊற்றலாம், ஆனால் கம்மியாக ஊற்றாதீங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரமே ரொம்ப ட்ரையும் ஆயிரும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே நல்லா வாயில் வலிக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ரவை பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரவர்களுக்கு அதை நல்லா கிளறி விட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமே அடி பிடிச்சிரும். அவ்வளோதாங்க, நம்ம கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கரண்டிலேருந்து எடுக்கும் போதே எப்படி வலிக்கிட்டு போகுது அப்படின்ட்டு. இதை நம்ம இப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் ட்ரை ஆயிடும். ஸோ இதை நம்ம உடனே சூட்டாக ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சிடலாம். நீங்கள் கிச்சடி செய்கிறீங்கன்னா மெயின் ஸ்டெப்பே இதுதாங்க. நீங்கள் உடனே கிச்சடியை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். அப்படியே விட்டிங்கன்னா அது சீக்கிரமே ட்ரை ஆயிரும். நான் இந்த கிச்சடிக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி செஞ்சிருந்தேன். இந்த தேங்காய் சட்னியோட ரெசிபியை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு பேசிக்காக சின்ன வயசுலேருந்து உப்புமா அந்தளவுக்கு பிடிக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லா கொலன்ட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அது மட்டும் ரீசன் இல்லைங்க, இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சம்மர் டைமில் நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்க முடியல. ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா நமக்கு வேலையை சீக்கிரம் முடிஞ்சிடுது. அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அம்மா உப்புமா செஞ்சாங்கன்னா எனக்கு தனியாக நூடுல்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்பேன். இப்போ தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னன்ட்டு. ஆனால் நானே உப்புமா செஞ்சு அது நல்லா இருக்குது அப்படின்ட்டு வீடியோ போடுவேன்னு சத்தியமாக நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. பட் இந்த மாதிரி கொலன்னு செஞ்சு பாருங்கள். நீங்கள் உப்புமா பிடிக்கலன்னா கூட சாப்பிடுவீங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். மெயினாக இது கூட இந்த தேங்காய் சட்னி நல்லா தண்ணியாட்ட வச்சுருங்க. அப்போ தான் இதோட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உங்களில் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி உப்புமா சாப்பிடாம கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட்றீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது உப்புமா பிடிக்காம இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.